கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே இந்த கல்யாணம் வேண்டான்னு நான் முடிவெடுத்தேன். ஆனா எங்க அண்ணி தான் என்னை கட்டாயப்படுத்தி இங்க கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. எங்க அண்ணன் மேல இருந்த நம்பிக்கையில தான் நான் கூட உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஆனா இது வரைக்கும் அண்ணன் வரல. இனிமே எந்த கடவுளும் கோரிய பொத்துக்கிட்ட வந்து நகையை கொடுக்க போறதில்ல. அதனால இனி இந்த கல்யாணம் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. உங்க எல்லா நேரத்தையும் வீணடிச்சதுக்காக மறுபடியும் ஒரு தடவை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க கேட்டபடியில் 50 பவுன் நகை இருக்குங்க. மூர்த்த நேரம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. இதை வாங்கிட்டு உங்க தம்பி தாலி கட்ட சொல்லுங்க. இது பாருங்க, நீங்க கேட்டபடி 50 பவுன் இதுல இருக்கு. நான் கொண்டு வந்துட்டேன். ஆனா நான் கொண்டு வரதுக்கு தான் கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. அதான் எல்லா குழப்பத்துக்கும் காரணமாயிருச்சுன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இதை வாங்கிட்டு தாலியை கட்ட சொல்லுங்க. என்னங்க எல்லாரும் அமைதியா நிக்கிறீங்க? சார், வாங்கிட்டு தாலியை கட்ட சொல்லுங்க சார். நாளையாருது மூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள தாலியை கட்ட சொல்லுங்க சார். சம்பந்தி, நீங்க சொல்ல போற முடிவுல தான் என் பொண்ணோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு சம்பந்தி. இங்க நடந்த தவறுக்கெல்லாம் நான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சம்பந்தி. தயவு செஞ்சு உங்க பையனை என் பொண்ணோட கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க சம்பந்தி. செல்வம், என்னடா இவர் பேசாம இருக்கிறாரு? இதுக்காக நீ பட்ட பாடெல்லாம் வீணா போயிடும் போல் இருக்கடா. இப்ப என்னடா பண்றது? என்னாச்சு? என் பொண்ணு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டானே அந்த கடவுள். என் பொண்ணு மேடையில பரதாம நிக்கிற அளவுக்கு பண்ணிட்டானே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன ஆச்சு? சார், இங்க என்ன நடந்துச்சுலாம் எனக்கு தெரியாது. ஆனா என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல. அதுக்காக நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செய்து நகையை வாங்கிட்டு தாலி கட்ட சொல்லுங்க சார். சார், நான் வேணா உங்க காலில் வந்து கேட்ட இருப்பா. சிவமணி, உனக்கு என்னப்பாச்சு? ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போக கூடாதுன்னு சொந்த பொண்ணியே வெளியே போக சொன்னியே, அந்த பெரிய மனுஷன் இப்ப என்ன ஆச்சு? அந்த பையன் கைய வாங்கன்னு தப்புன்னா உன் பொண்ணு சொன்னது தப்பு தானியா? பஞ்சாயத்து பேசுற நேரமா இது? அந்த பொண்ணோட வாழ்க்கை உன்னால கெட்டு போச்சுன்னு சொன்னா அந்த பழிப்பா உன்னை சும்மா விடுமாயா? இதோ அவன் வாக்கு கொடுத்துட்டான். அதை நிறைவேற்றுறதுக்கு இந்த பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டான். அதே பாயிண்டா பிடிச்சி இந்த பொண்ணு சண்டை போடுறா. நடுவில் அந்த பொண்ணு மாப்பிள்ளை என்னையா பாவம் பண்ணாங்க? அவங்களை பிரிச்சு வைக்கிற உரிமைங்க யாருக்கா இருக்கு? பெரிய மனுஷன் எப்பவும் பொறுப்பா யோசிக்கணும். உணர்ச்சி வசப்பட்டுட்டியே. அந்த புள்ள உன் காலில் விடவும் தயாராயிட்டான். இன்னும் உன் மனசு மாறலையே. அதோ உட்கார்ந்துருக்குதே அந்த பொண்ணு, அதை உன் பொண்ணா நினைச்சு ஒரு நல்ல முடிவெடு. முகூர்த்த நேரம் முடிய போகுது. தப்புதான். நானும் சராசரி மனுஷனா உணர்ச்சி வசப்பட்டேன். ராணியும் என் பொண்ணு மாதிரி தான். அது வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கக்கூடாது. வாங்க போலாம். வாங்க வாங்கப்பா வாங்க. ஐயரே, நீங்க ஆரம்பிங்க. மகாகணபதே தன்னம ஸ்வாஹா. மகாகணபதே தன்னம. ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஸ்வாஹா. सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते. मांगल्यं तन्तु नानेन मम जीवन हेतुना कण्ठे बध्नामि शुभे त्वं जीवनदां शतमानं भवतिदाय पुरुषतेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठते. दीर्घायुष्यमस्तु.
எங்கெங்க புடிச்சீங்க அந்த பொண்ண? பேசாம அவங்க ஊர்லயே விட்டுட்டு வராம ஏன் தொல்லையை தூக்கி தோள்ல போட்டுக்கிட்டு நீங்க கஷ்டப்படுறதும் இல்லாம என்னையும் கஷ்டப்படுத்துறீங்க? அட்மிஷன் போட்ட அன்னைக்கே அந்த பொண்ணு இங்க வேண்டாம், கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொன்னேன். நீங்க தான் கேட்கல. ஏதேதோ சமாதானம் சொன்னீங்க, நானும் சரின்னு போயிட்டேன். இப்ப அதான் தப்பா போச்சு. ஹாஸ்டல்ல தற்கொலை பண்ணிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு வெளியே எங்கேயாவது தற்கொலை பண்ணிக்க ஓடி போயிட்டா போல இருக்கு. கண்டிப்பா அவ ஆத்துலயோ குளத்துலயோ இல்ல ரயில்வே ட்ராக்லயோ செத்து கிடப்பான்னு நினைக்கிறேன். இல்ல மேடம், நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அவ தற்கொலை முடிவுக்கெல்லாம் போயிருக்க மாட்டா. தற்கொலை பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா. அப்ப ஹாஸ்டல்ல இருக்க வேண்டியதே எங்க போனா? அதான் மேடம், எனக்கும் புரியல. இத பாருங்க, எனக்காக மட்டும் சொல்லல, உங்களுக்காகவும் சேர்த்துதான் சொல்றேன். அந்த பொண்ணு வெளியே எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து கிடந்தா அது நம்ம 2 பேருக்கும் தானே பிரச்சனை. தேவையில்லாம போலீஸ் கேஸ்னு அலைய வேண்டியதா இருக்கும். அதனால நாமளே பேசாம போலீஸுக்கு போயிடலாம். வாங்க, எதுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைக்கிறதா நல்லது. வாங்க வாங்க மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்கம்மா. அக்கா, எப்ப வந்தீங்கக்கா? ஏய் ஏய், கொஞ்ச நேரத்துல எங்களை தவிக்க வச்சுட்டு எங்கடி போன? என்னக்கா என்ன அப்படி திட்டுறாங்க அவங்க? பின்ன நீ பண்ண காரியத்துக்கு திட்டாம என்ன செய்வாங்க? யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம எங்க போன? அது வந்து எங்க வீட்ல காலையில நேரமா எழுந்து வீட்டு வேலை செய்யறது பழக்கம். அதே மாதிரி இங்கேயும் நேரமா முழிப்பு வந்துருச்சு. புது இடம், புது மனுஷங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் வெளியே எங்கேயாச்சும் போய் வேலை தேடி பார்க்கலான்னு போனேன். வேலை தேடி போனியா? நான் தான் உனக்கு ஏன் ஆபீஸ்லயே வேலை போட்டு தரேன்னு சொன்னல. அப்புறம் எதுக்காக வேலை தேடி போன? அது வந்து உங்களுக்கு தொடர்ந்து பாரமா இருக்க கூடாது, தங்கறதுக்கு தான் ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க. ஒரு வேலையை தேடிக்கிட்டா நம்ம வாழ்க்கையை நாமளே பாத்துக்கலாம்னு நினைச்சுதான் வேலை தேடி போனேன். அப்படி எங்க தான் வேலை தேடி போன? நான் என்ன உங்களை மாதிரி படிச்சா இருக்கேன் ஆபீஸ் வேலைக்கு போறதுக்கு? எனக்கு தெரிஞ்சது வீட்டு வேலை தான். அதான் ஏதாவது வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்கிற வேலை கிடைக்குமான்னு கேட்க போனேன். முன்ன பின்ன தெரியாதவங்கள வேலைக்கு வச்சுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. சரியான லூசா இருக்கும் போல இருக்கு இந்த பொண்ணு. இந்த பொண்ணை வச்சு இங்க சமாளிக்க முடியாது. நீங்க வேணா கூட்டிட்டு போயிடுங்க பேசாம. மேடம் ப்ளீஸ் மேடம், அவ பேச்சிலேயே தெரியலையா ரொம்ப இன்னோசென்ட்னு. இவளுடைய இன்னசென்ஸ் நமக்கெல்லாம் பிரச்சனையா இருக்கு. பாருங்க, கல்யாணத்துக்கு போக வேண்டிய உங்களை கூப்பிட்டு வச்சு பேச வேண்டியதா இருக்கு. எல்லாம் இவளால தானே? ஐயோ, என்னால நீங்க கல்யாணத்துக்கு போறது கெட்டு போச்சா? என்ன மன்னிச்சிடுங்க. பாத்தீங்களா மேடம், எவ்வளவு வெகுளித்தனமா பேசுறான்னு. இதோ பாரு மலர், எனக்கு நீ தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு நீ பண்ண காரியத்தினால எவ்வளவு பிரச்சனையா இருக்கு பாரு. மறுபடியும் இப்படி சொல்லாம கொள்ளாம ஹாஸ்டலை விட்டு வெளியே போக கூடாது. எப்ப வெளியே போறதா இருந்தாலும் என்ட்ரி போட்டு தான் போகணும், புரியுதா? இந்த விவரம்லாம் எனக்கு தெரியாதுக்கா, என்ன மன்னிச்சிருங்க. மேடம், இனிமே இப்படிலாம் நடக்காது மேடம். இந்த ஒரே ஒரு தடவை எனக்காக மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். உங்க முகத்துக்காக விடுறேன். இனிமேலும் இந்த மாதிரி இவளால எந்த டென்ஷனும் எனக்கு வரக்கூடாது. வராது மேடம். நல்லா சொல்லிட்டு போங்க. மலர், நீ போய் ரெடியாகு போ. வாங்க சாப்பிட்டு போங்க. இருந்து சாப்பிட்டு போங்க. வாங்க சமந்தி, வாங்க. வாங்க வாங்க. வாங்க அத்தை. இவங்க என் வீட்டுக்காருக்கு பெரியம்மா. அத்தை பாத்தீங்களா என் தம்பி எப்பேற்பட்ட பொண்ணை தேர்ந்தெடுத்திருக்கான்னு? என் தம்பி ஆகாஷ்னா ஆகாஷ் தான். பொண்ணு நல்லா இருக்காமா, ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பிட்டு போங்க. ஐயோ, என்ன ராணி உனக்கு இப்படி வேர்க்குது? என்னங்க வெட்டியா தானே இருக்கீங்க? நீங்க போய் ஃபேனை திருப்பி விடுங்க போங்க. ஃபேன் எங்க இருக்கு? அங்க இருக்குங்க, போங்க. காத்து வருதா? ஆ வருது வருது, வாங்க. ஆகாஷ், ஏன் ராணி காலையில இருந்து பட்னியாவே இருக்க? ஏதாவது சாப்பிடுறா, ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? ஹார்லிக்ஸ் வேணுமா? ஐயோ நீ பேசாம இரு. யோ, ஹார்லிக்ஸ் எடுத்துட்டு வாயா. சரி பண்ணிக்க. பாத்தியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கல்யாண மண்டபமே 2 படுற அளவுக்கு பெருசா குதிச்சா, இப்ப என்னடானா இவ்வளவு பாசத்தை பொழியிற? சரி விடு, அவளும் ஒன்ன மாதிரி தான் நினைக்கிறேன். யோ, பின்ன பணத்தை கண்டா ஒரு பேச்சு, பணத்தை காணலன்னா ஒரு பேச்சு பேசுற இல்ல, அதே மாதிரி தான் அவளும் இருக்கிறா. நகையை கண்டோன்னா குணத்தை மாத்திக்கிட்டா. என்ன ஒண்ணு, இத்தனை நாள் வரைக்கும் என் பொண்ணு பிறந்த வீட்டில் இந்த பாக்கியத்துக்கிட்ட அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தா, இனிமே
புகுந்த வீட்டில் அந்த பாக்கியத்துக்கிட்ட அவசப்பட போகுதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சமாளிச்சுக்குவா, உங்ககிட்ட பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. நல்லா வருது வாயில. வாய முட்றி. அங்கே பாரு, அங்கே பாரு. ரொம்ப சந்தோஷம், கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டீங்க. அப்போ நாங்கள் கிளம்புறோம். நல்லவங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். நீயும் உன் பங்குக்கு என்னென்னமோ பேசி பார்த்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு. என்ன பண்ணுறது, கடவுள் என் புள்ள பக்கம்ல இருக்கான். அப்பா, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிச்சிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு குதர்க்கமா பேசிட்டு இருக்க? ஏய், நீ மட்டும் பேசாதடா, மரியாதையா கிளம்பிப்போ. ஆமா, இதுக்கு மேலே நமக்கு மரியாதை கிடையாது, கிளம்பலாம். நானும் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நல்லவனுக்கு அழகு சொல்லாம போறதுன்னு சொல்லுவாங்க. நீ நல்லவனா இருந்தா அடடே, வாசல் வா பாப்பா. பரவாயில்ல, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எல்லாரும் கவலையோடு இருந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் நகையெல்லாம் கொண்டு வந்து கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா எங்க மாமாவை பத்தி? கடைசி நிமிஷத்துலயாவது மாமா சொன்ன வார்த்தையை காப்பாத்திடுவார்னு நாங்களே நம்பிட்டு இருந்தோம். அர்ச்சனாக்காவும் அதுல உறுதியா தான் இருந்தாங்க. ஆனா இங்க இருந்த சில பேர் தான் அது நடக்காது, கல்யாணம் எப்படியும் நின்னு போயிடுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க தலையில இடி இறங்குற மாதிரி மாமா நகையோட வந்துட்டாருல்ல. ஆம்பளையான்னு கேட்டதுக்கு கோவப்பட்டு அடிக்க போறது பெரிய விஷயம் இல்ல, கொடுத்த வாக்க காப்பாத்தணும், அதுதான் முக்கியம். சொன்னது செஞ்சு காட்டினார்ல மாமா, அவர்தான் ஆம்பளை. ஏய், என்ன இங்க வந்து வாயாடிக்கிட்டு இருக்க? கல்யாணம் முடிஞ்சிடுச்சுல, வா கிளம்பலாம். என்ன அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. அழைப்பெல்லாம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளைய சாந்தி முகூர்த்தத்துக்கு அனுப்பிட்டு தான் நான் வருவேன். நீ போ. சாப்பிட்டுட்டு போங்க சம்பந்தி. சாப்பாட்டுக்கு நாங்க கணக்கெல்லாம் பார்க்க மாட்டோம். மனசு நிறைஞ்சு போச்சு, சாப்பாடுலாம் ஒன்றும் வேணாம், நாங்கள் கிளம்புறோம். மாப்பிள்ள, பாத்தியாடி உன் பிள்ளைய? தான் சொந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்துட்டு யாரோ மூணாவது மனுஷன் மாதிரி வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம போய்கிட்டு இருக்கான். தருதல போய. ரொம்ப சந்தோஷம் மாமா. கடைசி நேரத்துல கடவுள் மாதிரி நகையோட வந்து ராணி கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டீங்க. கடவுள் மாதிரி கடைசி நிமிஷத்துல நகையெல்லாம் கொண்டு வந்தது நான் இல்லம்மா, நந்தினி தான். டேய், கவனிக்க கூடாதா? ஃபோன் ஆஃப் ஆயிருக்கு. ஹலோ செல்வம், நான் நந்தினி பேசுறேன். என்ன செல்வம், உன் மொபைலுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஸ்விட்ச் ஆஃப்னே வந்தது. எங்க இருக்க? மண்டபத்திலயா இருக்க? இல்ல, அது வந்து செல்வம், என்னாச்சு? ஏன் டல்லா பேசுற? அது வந்து நானும் அப்பாவும் கல்யாணத்துக்கு வர கிளம்பி ரெடி ஆயிட்டோம். மண்டபத்துக்கு எப்படி வரதுன்னு வழி கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். சொல்லு, நான் எப்படி வரணும்? மண்டபம். டேய், யாரா ஃபோன்ல? கொண்டா. ஹலோ, நான் நந்தினி பேசுறேன். நீங்க யாரு? நான் செல்வம் ஃப்ரெண்டு சிவா தான் பேசுறேன். சிவா, செல்வத்துக்கு என்ன ஆச்சு? மண்டபத்துக்கு வரதுக்கு வழி கேட்டா பதில் சொல்லாம தடுமாறிட்டு இருக்காரு. ஆமா, எங்க இருக்கீங்க? இப்போ நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கோம். நடு ரோட்லயா? என்னாச்சு சிவா? என்ன பிரச்சனை? என்னத்த சொல்றது, ராணிக்கு செல்வம் 50 பவுன் நகை போட்டா தான் கல்யாணம் ஆயிப்போச்சு. அவன் முக்கியமான ஒரு ஃப்ரெண்டை நம்பிட்டு இருந்தான். கடைசி நேரத்தில் அவருக்கும் பிரச்சனையாகி பணம் கிடைக்கல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். விடிஞ்சா கல்யாணம், ராணி கழுத்தில் தாலி ஏறி ஆகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நடு ரோட்டில் உட்காந்துருக்கோம். மை காட், இப்படி ஒரு நிலைமையில இருக்கீங்க. சரி, உடனே கிளம்பி என் வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கா? என்ன சொல்றீங்க? சிவா, பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. நான் என் அப்பா வீட்டுல தான் இருக்கேன், நீங்க கிளம்பி வாங்க.
சரி. டேய் நந்தினி அவங்க அப்பா வீட்டில் தான் இருக்காங்களா, வர சொல்றாங்க, வா போலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வாங்க செல்வம், உள்ள வாங்க வாங்க. என்ன செல்வம், என்ன சுத்தமா மறந்துட்ட இல்ல? என் ஞாபகம் வரவே இல்ல உனக்கு? உனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தோணல, அப்படிதானே? எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்க? உன் தங்கச்சியோட கல்யாணம், அவ வாழ்க்கை, இப்படி ஒரு நிலைமையில கூட என்கிட்ட உதவி கேட்கணும்னு உனக்கு தோணல இல்ல?